இன்னைக்கு வீடியோவில் இந்த கொய்யாப்பழத்தை வெட்டி சட்னி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காவெட்ட எடுத்திருக்கேன். ரொம்பவும் பழமாக இருக்கக்கூடாது சட்னி செய்கிறதுக்கு. ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா விட வரமிளகா தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பல் பூண்டு இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. ரொம்ப வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்புறமா வெட்டி வச்சுருக்கிற கொய்யாப்பழத்தையும் இது கூட சேர்த்து பழம் வந்து ரொம்பவுமே சின்னதாகவும் கட் பண்ண வேணாம், பெருசாகவும் கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பழம் வந்து லைட்டாக சூடானால் போதும். அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொட்டையெல்லாம் அரைப்படுற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்து ஊற்றுனா கொய்யாப்பழ சட்னி ரெடி. இது வந்து முக்கியமாக இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.